மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நரேந்திர மோடி. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, பிரதமர் மோடி நேற்று பதவி பிரமாணம் செய்த நிலையில் இன்று பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நிகழ்வு அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள். மூன்றாவது முறையாக தற்பொழுது பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றுள்ளார். நேற்று பதவி பிரமாணம் செய்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக டெல்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பொறுப்பேற்றுள்ளார். பொறுப்பேற்று முதல் அவருடைய ஒப்புதல் என்ற அடிப்படையில் சுமார் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வேளாண் விவசாயிகளுக்காக சுமார் 20,000 கோடி மதிப்பிலான அந்த ஒரு நலத்திட்ட உதவியை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அதற்கு ஒரு ஒப்புதலுக்கான ஒரு படிவத்தில் தான் கையெழுத்திட்டுள்ளார். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9,03,00,000 விவசாயிகள் இந்த ஒரு நிதி உதவியின் கீழாக அவர்கள் பயனடைய உள்ளார்கள். 17வது இன்ஸ்டால்மெண்டாக இந்த PM கிசான் சம்மான் நிதியானது தற்பொழுது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 20,000 கோடியானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒரு PM கிசான் சம்மான் நிதியினுடைய அந்த நிதி உதவி என்பது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனுடைய 17வது இன்ஸ்டால்மெண்ட் தொகை என்பது பிரதமராக மோடி பதவியேற்ற முதல் கையெழுத்தாக அவர் இந்த ஒரு நிதி உதவிக்கு கையெழுத்தை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த ஒரு பதவி ஏற்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பதவியேற்ற உடனேயே அவருடைய தன்னுடைய அலுவலகத்தில் இதற்கான ஒப்புதலை தற்பொழுது பிரதமர் மோடி வழங்கியுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.